ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் மகிழ்ச்சியான உலகத்திற்காக ஒத்துழைப்பின் 5 படிகள் என்கிற தலைப்பில் பாகம் 3 பார்க்கலாம். கருத்து வேறுபாடுகளை களையுங்கள், ஒற்றுமையான நேர்மறை ஆற்றலை பரப்புங்கள். அடிக்கடி மனிதர்களுக்கிடையே எதிர்மறை ஆற்றல்களின் தடைகள் உருவாகி விடுகின்றன. அவை அவர்களை மகிழ்ச்சியுடனும் நல்லெண்ணத்துடன் இருக்க விடுவது கிடையாது. பல நேரங்களில் தங்களுக்கு இடையே சுப பாவனையின் குறைபாட்டின் காரணத்தினால் பிறரை பற்றி அவருடைய முதுகுக்கு பின்னால் குறை பேசுவது நடக்கிறது. இது நமது சுபாவத்தில் உள்ள எதிர்மறையாகும். இது நண்பர்கள் குழு அல்லது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது அலுவலகத்தில் உடன் வேலை செய்பவர்கள் இடையே உள்ள ஆன்மீக வாயு மண்டலத்தை அழித்து விடுகிறது. உங்கள் குழுவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்வதற்காக ஏதாவது முயற்சி எடுங்கள். அவர்களை பற்றிய நல்ல விஷயங்களை உரையாடுங்கள். ஆனந்தத்தை பரப்புங்கள். மகிழ்ச்சியின் பரிசுதான் அனைத்தையும் விட சிறந்த பரிசு என்று சொல்லப்படுகிறது. உங்கள் குழுவில் உள்ள ஒவ்வொருவருடைய தனிச்சிறப்புகளையும் முழு குழுவிற்கும் விளக்குங்கள். மேலும் இனிமை மற்றும் அன்பினுடைய நேர்மறை ஆற்றலை பரப்புங்கள். இது உங்கள் குழுவில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் மகிழ்ச்சியை உருவாக்கும். அத்துடன் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையை உருவாக்குவதில் கருத்து வேறுபாடுகளை தடையாக இருக்க அனுமதிக்காதீர்கள். சுபாவங்களில் வேறுபாடுகள் இருந்தாலும் ஒற்றுமையாக இருங்கள். இது உறவுகளில் மகிழ்ச்சியும் லேசான தன்மையும் உங்கள் குழுவில் நேர்மறை ஆற்றலின் உற்சாகமும் முழுமையாக நிறைந்ததாக ஆக்கிவிடும். உலகத்தின் மகிழ்ச்சியான எந்த ஒரு காரியத்திற்கும் உங்களுடைய ஒத்துழைப்பின் விரலை கொடுங்கள். பல நேரங்களில் நம்முடைய தொழில் மற்றும் குடும்பத்தை கவனிப்பது போன்ற காரியங்களில் ஈடுபட்டிருக்கும் போது ஒரு முக்கியமான குறிக்கோள் காணாமல் போய்விடுகிறது. அது என்னவென்றால், நமது வாழ்க்கையிலும் நம்முடன் இருப்பவர்களுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை அனுபவம் செய்யாமல் இருப்பது ஆகும். இன்று உலகத்தின் மகிழ்ச்சிக்கான காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த காரியத்திற்காக தினமும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்குங்கள். இந்த காரியத்தின் ஒரு பகுதியாக மனிதர்களுடன் உரையாடல் செய்யுங்கள். அவர்களுடன் மகிழ்ச்சியை பரிமாற்றம் செய்து கொள்ளுங்கள். அத்துடன் இந்த காரியத்தின் மூலமாக பலருடைய முகத்தில் புன்னகையை ஏற்படுத்துங்கள். இது மகிழ்ச்சியான உலகத்திற்கு ஒரு அடித்தளமாக ஆகிவிடும். முதலில் நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் இணைந்து ஒரு சமுதாயமாக மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும். அதன் பிறகு இந்த உலகம் லேசான தன்மையும் திருப்தியும் நிறைந்த மகிழ்ச்சியான உலகமாக ஆகிவிடும். ஓம் சாந்தி.